இருந்து வயிற்றுல ஒரு புழுவா பூஜா மாசியா மருவா அம்மா ஒரு பிள்ளை சுத்தமாவா போவாத பூஜை சுத்தமாவா கொஞ்சம் உள்ளே வெளியே எட்டி பாக்குறியா இல்லம்மா ஏன்னா ஒரு 4-3 இல்லடி நான் போவாத டாக்டர் இல்ல போவாத பூசணி இல்ல அப்படிதான் இருந்தது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாத்தியா? அதே இட்டுன்னு போய் ஆம்டான பண்ணி பார்த்தனே காசு தந்தாங்க 3000. கூட்டுக்காரன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா புள்ள இருக்கும். அதான் ஒன்னா டாலு வைத்தியம் சொன்னான். என் ஆம்படி எனக்கு அதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் இழுத்துன்னு போய் பெட்ல கடித்து ஆப்பிள் பழம் அரிசி பருப்பு அப்படிதான் இருந்துச்சு. சுத்தமா குழந்தை இல்லையா? டாடி சுத்தமா சுத்தமானா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு கூட இல்லையான்னு கேட்டாங்க. இல்லடா பெட்டல் ஏது? சரி இது அது போட்டேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாத்தீங்களா? வரவெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் புள்ள பிறக்க மாட்டேன். அப்படிதான் இருந்த பப்பளி பழம் சாப்பிட்டு பாத்தியா? ஐயோ குழந்தை சிகப்பா பிறக்கும். பப்பளி பழம் சாப்பிடுன்னு சொன்னாங்க பெரியவங்க பாட்டி. ஒரு நாளைக்கு 3 பப்பளி பழத்தை சாப்பிடுறேன் குழந்தை பிறக்கல. நல்லா இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. ஏதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வழி இருக்குதா ஐயா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. நீங்க பைத்தியக்காரா? பைத்தியக்காரல வெறி பிடிச்ச மெண்டல். வைத்தியக்காரன் கேட்டேன். ஐயா உங்களுக்கு 1000 இல்ல 500 இல்ல 5000 இல்ல 10000 இல்ல சாமி ஒரு மயிறு இல்ல அப்படின்னா கொடுப்பேன். உங்க வாயை துடைப்பேன். ஆமா நான் பீத்துட்டு வந்துக்கிறேன். எனக்கு குழந்தை ஒண்ணு பிறந்ததுன்னா சாமி எங்க பேரு விளங்கணும் என் ராஜாவும் தேரு திரும்பணும்டா என் கண்ணாலா. தேர் திருக்கணும் என்ன பேர போகுது? ஏன் பிள்ளை கொடுங்க பிள்ளை கொடுங்க. நான் என்ன பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அச்சிலுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா. வேணா வீட்டுக்கு வா. எதுக்கான கம்யூனிட்டி நீ எனக்கு நீ ஒரு கையால போறது 2 கையால வாங்குறது எரவு சீட் எடுத்து போற ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. தப்பா எடுத்துக்காத. எனக்கு இருக்குது 4 பிள்ளை. ஓ 4 பிள்ளை வீட்டுக்கு வந்தா எந்த பிள்ளை என்கிட்ட அன்பா பழகுமா அந்த குழந்தைய பெத்த புள்ள சோறு போட மாட்டேங்குது இந்த காலத்துல. மத்த புள்ளையா நம்மளுக்கு எருமை கோமி எக்கிட்டு உதவ மாட்டாதே. எந்த எருமை கோமின்னு பாக்குறான், பசுமாடு கோமின்னு பாக்குறான், ஆயா கோமின்னு பாக்குறான். உன் கோமியத்தை கொடுத்தாலும் எப்படி தெளிப்பா மாங்கொத்தை விட்டு மாங்கொட்டு டாப்பும் செச்சு வரமாம் சருப்பலாம் பெருசுமாவணுமாம் பேசிட்டு வரணுமாம் அகாயம் காயம் மரத்திலே உண்ண மண்டகாயம் உலகாயம் சாராயம் சாத்திய அரிசி உண்டாயணுமாம் பருப்பு உண்டாயணுமாம் கச்சிரி உண்டாயணுமாம் வண்டியை வச்சாலுமாம் கிளம்பினாயணுமாம். எந்த கோமியும் அவர் பார்க்க மாட்டார். அவரு கடந்து தரிசன ஏனம்மா பெண்ணாய் பிறக்கணும் அரிது அரிது மானிடாய் பிறப்பது அரிது அரிது ஊன் குருடி செவடி பேடிக்கு பிரத்தல் அரிது என்று சொல்வார்களே அம்மா. பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. ஆமா பிள்ளை இல்லாத சோறு புழுவுக்கு சமானம் சொல்லுவாங்க. நல்லவார் மனதாய் நடுங்க செய்தேனோ நல்ல முகம் மனிதனை நான் நடுங்க செய்தேனோ நட்டாற்றிலை கை நழுவி விடுத்தேனோ பிச்சை கேட்டு வந்தவரை பின்னே போய் என்றேனோ என்ன பாவத்தமா செய்தேன். என்ன பண்றது? பெண்ணாக நான் பிறந்த விதியா ஆதி பிரம்மதே அவன் எழுதி வைத்த தலை விதியா என் சதியா தலை விதியா. என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு அவரு குழந்தையாகவும் எப்படி இதனால இன்றைய தினத்தில் வரும்படி உத்தரவு. சாப்பிட்டுக்கிட்டு வந்து படுத்துக்குவாரா? அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. என்னத்துக்கு கேக்குறா? சரி விடையா அப்புறம் நம்ம நான் சாப்பிட்டு வந்து பார்த்தா நீ என்ன பண்ண போறவன்? என்ன எங்க வீட்டுக்கு பக்கத்துல 3 சென்ட் மண்ணு காலியா தான் கிடக்குது. என்ன உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க ஒரு குடிச்சம் போட்டு வந்து சந்திரப்படையாடும். அங்கேயே கிடக்கும். அதனால வேண்டி கணவரா திகழக்கூடிய வேதகிரி அச்சனை மங்களவல்லி எடுத்திருப்பதாக. ஆமா
போய் சொல்ல வேண்டும். போய் சொல்றியா? வணங்க முடியாத தெய்வம் யாருக்கு இன்னைக்கு திருவிழா? முத்துமாரி அம்மனுக்கு. மாறி இல்லையெனில் எந்த ஒரு காரியம் நடவாது. மாறி என்று சொல்லக்கூடிய அம்பாளை வருடம் தவறாமல் உள்ளத்திலே வழிபாடு செய்து வீர விழாக்களை அம்பாள் சாகை வாட்டு மனமகிழ்ந்து ஏதோ இப்பதான் கூழ் ஊத்துறாங்க. கூழ் ஊத்துறாங்கன்னா போய் பாரு, எங்க பக்கத்துல எடுத்துக்கணும் லெமன் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, வெஜிடபிள் பிரியாணியா இந்த மாதிரி அம்மன் மாசமா வருகிறா. இல்ல இல்ல அது கூழ் சாப்பிட்டே போர் அடிச்சிடாது. மாறி அத்தாடி மகம் மாறி உலகம் போற்றக்கூடிய உத்தமி தேவி என் அம்மா அங்காள பரமேஸ்வரி சக்தி ஒன்று சமயம் பலவாரா இருக்கக்கூடிய மாறி. ஆமா ஆண்டவன் தங்கையா திகழக்கூடிய இந்த இடம் எப்படி திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி தோற்றமளிக்கிறது. இந்த மாபெரும் மகத்தான விழாவை கொண்டாடி வரக்கூடிய கோவில் அரங்காவலர் நிர்வாகிகள் மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு பல கிராமத்தில் இருந்து நாடகம் பார்க்க கண்டுகளிக்க அலைக்கடல் போல் வந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராமவாசிகளுக்கு நம்ம நாடக சபா வெற்றிவேல் நாடக மன்றம் இந்த கலைமாமணி விருதை பெற்ற புதுவை அரசா ஆனந்தன் என்று அழைக்கும் செல்வம் ஐயா விருதகமும் வாசிக்கக்கூடிய ஐயா செல்வம் ஐயா அவர்களுக்கும் அருகாமல் இருக்கும் நாடக பேராசான் அதோ மானூரை சார்ந்த விஜயகத்தி நாடக ஆசிரியர், திண்டிவனத்தை சார்ந்த மணி நாடக ஆசிரியர், அகூரை சார்ந்த காளிதாஸ் நாடக ஆசிரியர், ஆமா இன்னும் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் நாடக நண்பர் உனக்கு அடியவள் வணக்கம். சுபேதயம் நாட்டுக்கு நாடு நலமுள்ள நாடாத்துக்கூடிய யாதவ குல சிகாமணிகள். என்ன பேரு? யாதவ குல சிகாமணிகள். சரவணன் தானே? பல
பாரதம் முடித்தவனே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா முத்துமாரி ஒருத்தர் எழுதுற பாட்டை ஆ நம்ம பேர்ல வச்சுட்டு பாடக்கூடாது. அது சரி ஒண்ணு ஆ யார் இந்த பாட்டை எழுதினாங்கன்னு தெரிஞ்சு அந்த பாட்டுடைய முத்தரடி வரைக்கும் பாடலன்னா தான் கூத்தாடி. ஆ புரியுதா? ஆமாமா அப்பேற்பட்ட ஆ யாதவ குல சிகாமணியா தோன்றி இருக்கக்கூடிய வேர்படைத்த விஜயநடி மும்மனடி விரியானாகி திருமணத்தை கேண்மையினால் தேரூருக்கு சென்றனும் செங்கன் மாலை மாலை பார்படைத்த சுவேதனுக்கு நாளை படியடை பணித்த பெற்ற கோவில் கார்படைத்த நிறத்தோனை கடை கண்கள் வாழ்க்கிறவன் கண்ணா அப்பேற்பட்ட யாதவ குல சிகாமணிகள் ஒருமிக்க கூடி கூடி அதில் ஒருவரா இருக்கக்கூடிய அறிவு உயர்த்திருவாளர் சரவணன் ஆமா அன்னார் அவர்கள் பேரால் ஒன்றும் தெரியாத சிறுபிள்ளை விழுப்புரத்தை அடுத்த கல்பட்டை சார்ந்த மோகன் உங்கள் விட்டு